வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பார்க்கடல் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இது சாதாரண கோவில் அல்ல, இதுதான் திருப்பார்க்கடல் பெருமாள் தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த கோவிலில் பெருமாள் தரிசனம் செய்வது பால்கடலில் பகவான் விஷ்ணுவை தரிசிக்கும் பாக்கியத்துக்கு சமம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இன்று நாம் இந்த வீடியோவில் கோவிலின் தல வரலாறு, பெருமாளின் சிறப்பு, ஆழ்வார்களின் மங்களாசாசனம், திருவிழாக்கள், பக்தர்களின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். தல வரலாறு. திருப்பார்க்கடல் என்ற பெயரே பால்கடலில் பகவான் விஷ்ணு இருப்பதை நினைவுபடுத்துகிறது. புராண கதைகளில் தேவர்கள் அமிர்தம் பெற பால்கடலை கடைத்தார்கள். அந்த கடலில் விஷ்ணு க்ஷீர சாகர சயனத்தில் இருந்தார். அந்த காட்சி பூமியில் அருள் புரிவது இத்திருத்தலம். தலபுராணம். தேவர்கள் அமிர்தம் பெற்ற பின் பகவான் விஷ்ணுவை இங்கு தரிசிக்க யாகம் செய்ததாகவும் அப்போது பெருமாள் பால்கடல் உருவில் வெளிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இங்கு பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பால் நிறம் போன்ற சாந்தமான உருவத்தில் அமர்ந்துள்ளார். பெருமாளின் சிறப்பு. மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். தாயார் அலர்மேல் மங்கை அம்மை. பெருமாள் செங்கதிர் பிரகாசம் கொண்ட அழகிய திருமேனியுடன் சங்கு சக்கரம் தாங்கிய சாந்தமான அமர்ந்த திருக்கோலம். சிறப்பு அர்த்தங்கள். பகவான் இங்கு பிரசன்னன், எப்போதும் மகிழ்ச்சியோடு கருணையோடு பக்தர்களை காப்பவர். திருப்பார்க்கடல் தலத்தில் தரிசனம் செய்தால் மகப்பேறு, கல்வி, திருமண சுகம், நோய் தீர்வு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திவ்ய தேச சிறப்பு. திருப்பார்க்கடல் தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றோர் இந்த தலத்தை பாடியுள்ளனர். திவ்ய பிரபந்தத்தில் திருப்பார்க்கடல் பெருமாள் பால்கடலில் அமர்ந்திருக்கும் அந்த காட்சி அழகாக போற்றப்பட்டுள்ளது. மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார் பார்க்கடலுள் பாய்ந்து கிடக்கும் பெருமாளை பூமியிலே பார்க்கடலாய் வெளிப்பட்டு பக்தர்களை காப்பாயே எனும் வண்ணம் பாடியுள்ளார். திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு. இங்கு வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கின்றன. வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் மிகப்பெரிய விழா. பவித்ரோத்சவம், பவள மண்டப உற்சவம். பிரம்மோத்சவம், பகவான் ரத யாத்திரையாக ஊர்வலம். ஆழ்வார் ஆசாரியர் திருநாள்கள். வாரந்தோறும் சனி பௌர்ணமி சிறப்பு பூஜை. பக்தர்கள் அதிகமாக திருமண வேண்டுதல், மகப்பேறு வேண்டுதல் வேண்டிச் செல்கிறார்கள். பக்தர்களின் அனுபவங்கள் மற்றும் ஆன்மீக தாக்கம். பல பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்த பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். சிலர், நான் வருடங்களாக சந்தித்த சிரமங்கள் தீர்ந்தது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக திருமணத் தடை, மகப்பேறு தடை நீங்கும் தலம் இது என்று பக்தர்கள் அனுபவம் பகிர்ந்துள்ளனர். ஆன்மீக தாக்கம். இங்கு தரிசனம் செய்தவுடன் மனதில் அமைதி, சாந்தம், கருணை வளர்கிறது. பக்தர்கள் இங்கு நின்றவுடன் நாமே பார்க்கடலில் பகவானை நேரில் பார்க்கிறோம் போல தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள். அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பார்க்கடல் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் ஒவ்வொரு வைஷ்ணவ பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறை தரிசிக்க வேண்டிய புனித ஸ்தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான கோவிலின் வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.